ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜென்டியூப். போன வீடியோவில் நம்ம ஹெய்லிக்கு மர்மைட் பெண்டன்ட் கொடுத்துருப்போம். இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ண உடனே என்னோடய கூப்புக்குள்ளே போய் பார்த்தப்போ ஒரு நியூ சிக் வந்து ஹேட்ச் ஆயிடுச்சு. போன வாட்டி மைனிங் போயிருந்தப்போ ஒரு வாய்ட் எக் எனக்கு கிடச்சிது. அதை இன்குபேட்டரில் வச்சக்கப்போ அது ஒரு வாய்ட் சிக்கனாக வந்துருச்சு. எப்பயும் போல் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி இருக்கிற சீஸ் எல்லாம் சீஸ் இன்குபேட்டரில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்மளோட க்ரீன் ஹவுஸில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டார் ஃப்ரூட் வந்து வந்திருந்தது. ஸ்டார் ஃப்ரூட் நமக்கு 225 ஹெல்த்லாம் தருது, ஒரு நல்ல ஃபுட் தான் போல். ஆனால் இப்போதைக்கு அதை சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் பாண்ட் பக்கத்துலேயே நிறையா ப்ரிசர்வேட்டிவ் ஜார்ஸ்லாம் பில் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மழையாக இருக்கிறனால ஸ்டாமினா பெருசாக குறையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக மைனிங்க்கு வந்துட்டேன். மைன்ஸில் மைன் பண்ணுறதை விட குவாரியில் மைன் பண்ணனால நமக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் கொஞ்சம் டக்குன்னு கிடைக்கும். பக்கத்தில் போய்கிட்டே இருக்கிறப்போ ஏதோ ஒரு கேவ் மாதிரி திறந்தது. இது வரைக்கும் நான் அந்த கேவுக்குள்ளே வந்ததே இல்லை. இங்கே உள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான் இருந்தது. பற்றி இது வரைக்கும் நான் கேள்விப்படதே இல்லை ஸ்டார்டிவ் வேலியில். இப்போதைக்கு நம்ம இதுக்கு என்னன்னே தெரியாமல் போவேணான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப வெளியே வந்துட்டேன். மைனிங் போகிறப்ப மிஸ்ட்ரி பாக்ஸு அதுக்கப்புறமா நிறையா ஜியோட்ஸ்லாம் கிடச்சிது. அதெல்லாமே நம்ம வந்து இங்கே ப்ராசஸ் பண்ண வந்தாச்சு. மேயர் லிவிஸ் கூட இங்கே தான் நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு இதில் லக்கியாக எனக்கு ஒரு டோட்டம் கிடச்சிச்சு. செகண்ட் இதுலேயும் டோட்டம். தேர்ட் இதில் ஏதோ ஒரு ஃபர்டிலைசர் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இது எல்லாமே நமக்கு ஒர்த்து தான். ஜியோட்ஸு ஒரு சில நேரம் ரேராக கிடைக்கும், ஒரு சில நேரம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கூட கிடைக்கும். இவர்கிட்ட பேசினப்போ பிஸ்னஸ் டாக்ஸ் கிளிண்ட் கிட்ட வாங்க வந்திருக்கேன்னாரு. அப்போ தான் தெரிஞ்சு இந்த கேமில் இந்த அளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு. அதே நேரம் நமக்கு ஒரு சில ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் மியூசியம் டொனேட் பண்ணுற மூலயமா நமக்கு வந்து ப்ரைஸ்லாம் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ரிங்கும் ஒரு ஸ்வாடும் கிடச்சிது. இது வரைக்கும் நம்ம இவ்வளோ திங்ஸ் டொனேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே டொனேட் பண்ணிவிட்டு எனக்கு எதாவது ரிவார்ட் கொடுப்பாங்கன்னு கேட்டு பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே கொடுக்கல. வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே செஸ்ட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி ஃபிஷிங்கில் இறங்கிட்டேன். ஏன்னா நம்ம காசு சம்பாதிக்கணும். ஏன்னா நம்ம கல்யாணம் வேறு ஆக போகுது. ஃபிஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நிறையவே ஸ்டாமினா இருந்தது. அதனால் ஸ்ட்ரைட்டாக நான் ஹார்ட் ஒர்க் கலெக்ட் பண்ண வந்துட்டேன். ஏன்னா இது நமக்கு லேட் கேமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வார்ம் பெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிராஃப்ட் பண்ணியிருந்தேன். இது வச்சு நமக்கு வந்து இது கிடைக்கும், ஃபிஷிங் பைட் கிடைக்கும். இன்றைக்கி டேயை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்ச ஃபிஷ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷிப்பிங் பாக்ஸில் போட்டுட்டேன். உண்மையாகவே இந்த கேமில் வெதர் கண்டிஷன் சரௌண்டிங்ஸை பயங்கரமாகவே அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா வந்து மழை டைம்லலாம் பயங்கரமாக இடிலாம் இடிக்குது. உண்மையாகவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவர் பொக்கே பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட்னருக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். இதை நான் நேற்றே போய் பிஎஸ் ஜென்ரல் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒன்று வாங்கிறதுக்கு பதிலாக 9 வாங்கிட்டேன். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு சும்மா செஸ்ட்டில் போட்டு வச்சிட்டேன். கையில் ஃப்ளவர் பொக்கேவும் ஹெய்லிக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஃப்ளவரையும் கையில் வச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக தூங்க போயிட்டேன். காலையில் அப்படி கிஃப்ட்டை கொடுக்க 2400 கோல்டுன்றதோ இன்றைக்கி ஓரளவுக்கு டீசெண்டானது. ஏன்னா நம்ம பெருசாக எதுவும் பண்ணல, வெறும் ஃபிஷிங் தான் பண்ணியிருந்தோம். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சூப்பராக ஒரு கட்சி அன்லாக் ஆச்சு. நான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. நீங்களே அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாகவே இந்த கட்சின் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு ஃபைனலாக ஹெய்லியோட மேரேஜும் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட லைஃபே கொஞ்சம் வித்தியாசமாக தான் போக போகுது. டேவோட ஸ்டார்டிங்லேயே ஹெய்லி நம்ம வீட்டு வாசலில் இருக்க மாதிரி தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. நமக்கு அவள் கிஸ் கொடுத்துட்டு வெண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா அவளுக்கு கிஃப்ட்டும் கொடுத்துட்டேன். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவளோட ரூம் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்ச மாதிரி ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக பேட் கேவ் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை. உள்ளே வந்து பார்த்தா எக்கச்சக்க பெரிஸ் வந்து இருந்தது.
ஆக்சுவலாக இங்கே இன்னுமே நிறையா ப்ரிசர்வேட்டிவ் ஜார் போட்டால் இன்னுமே நிறையா ப்ரொடியூஸ் பண்ணலாம். இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு இப்போதைக்கு 2 ப்ரிசர்வேட்டிவ் ஜார் ஆட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது மாதிரி சண்டே இந்த மாதிரி கார்ட் போடுவான். இதில் நமக்கு கம்யூனிட்டி சென்டரை ஃபிக்ஸ் பண்ணுற திங்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த வாட்டி ஒன்றுமே கிடைக்கல. இது சம்வாட் டைல் மாதிரின்னு நினைக்கிறேன். அதை அப்படியே வாங்கி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நான் ஃபிஷிங் போயிட்டேன். ஆல்மோஸ்ட் நைட் ஆகிற வரைக்கும் ஃபிஷ் பிடிச்சேன். நிறையவே ஃபிஷ் பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு. ஆல்மோஸ்ட் என் இன்வென்ட்ரியே ஃபுல்லாக அளவுக்கு ஃபிஷ் பிடிச்சிருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு. பிடிச்ச ஃபிஷ் எல்லாத்தையுமே இந்த ஷிப்பிங் பாக்ஸில் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் தூங்க வேண்டியதான். பெருசாக வேறு எந்த வேலையும் இல்லை நமக்கு வீட்டில். கரெக்டாக ஹேலியும் கரெக்டாக அப்போ தான் தூங்க போயிட்டு இருந்தா. கரெக்டாக போய் அவள் படுத்தோன்னே நானும் ஸ்லீப் கொடுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கி என்ன தான் மகன் ஃபிஷ் பிடிச்சாலும் வெறும் 1900 கோல்டு தான் கிடச்சிருக்கு. ஆனால் வெறும் சீஸ்க்கே 3800 கோல்டு கிடச்சிருக்கு. உண்மையாகவே சீஸ் ரொம்ப ப்ராஃபிட்டபிள் தான். சீஸ் வந்து பயங்கரமாக நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி 20,000 கோல்டு இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹெய்லி கிட்ட சும்மா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு கோல்டன் பம்கின் இருந்தது. அதையும் அவளுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன். இன்றைக்கி தான் லாஸ்ட் கிஃப்ட்டு. இது கொடுத்தோன்னே அவளுக்கு ஹார்ட்ஸும் ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்காகலாம் கிஃப்ட் கொடுக்காம பாட்ட போகிறதில்ல. அப்பப்போ கிஃப்ட்டும் கொடுப்பேன். இந்த பேட் கேவில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு சைடு இன்கம் மாதிரி தான். அப்பப்போ இதில் வந்து நம்ம போட்டு திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுலேயுமே நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஃபார்மை கிளியர் பண்ணி விட்லான்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணுற வேலையில் இறங்கிட்டேன். ஏர்லி கேம்லேருந்தே ஹார்ட்வுட் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தால் ஃபைனல் கேமுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஹார்ட்வுட் தான் வந்து முக்கால்வாசி எல்லா பில்ஸ்க்குமே தேவைப்படும். இத்தனை நாளாக நான் ஹார்ட்வுட் கலெக்ட் பண்ணதுக்கான காரணம் ஒரு ஸ்டேபிள் கட்டுறதுக்கு தான். ஸ்டேபிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, குதிரை இருக்கிற ஒரு ஸ்டேபிள். ஸோ நம்ம வந்து அதில் வந்து வரப்பே நமக்கு ஒரு ஹார்ஸோடு சேர்ந்து வந்துடும். ஸோ நம்ம எங்கே வேணால் ரைட் பண்ணிக்கலாம் அதை வச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜிடிஎஃப்ஐலலாம் நம்ம அந்த நம்மளோட காரை எங்கே வேணால் பார்க் பண்ணிட்டு வந்தாலும் திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி இந்த ஹார்ஸை நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டாலும் திரும்ப உங்கள் வீட்டுக்கே தானாக வந்துடும். போகிறப்ப ராபினோட ஹஸ்பண்ட் டிமிட்ரியஸன் தான். அவனுக்கு சும்மா ஒரு ஃப்ரூட் அப்படியே கிஃப்டாக கொடுத்துருவான்ட்டேன். வரப்போ டெனிஸ்க்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தேன். இவர் பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி நரேட்டிவாக இருக்கும். அவர் வந்து மேரிட் டு த விண்ட், ரஸ்டிங் லைக் லீவ்ஸ், ஃப்ராக்ஸ் க்ரோக்கிங் அண்டர் அந்த மாதிரி ஒரு மாதிரி போயட்டிக்காக இருக்கும் இவர் பேசுகிறதே. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து சும்மா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். ஹெய்லிக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி கிஃப்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் கொடுக்க முடியல. அவள் வந்தோடனே நம்மக்கிட்ட கேட்குறா, இன்றைக்கான வேலையெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அவளுமே வந்து நிறைய வீட்டில் வேலை செஞ்சா போல். அதை பற்றிலாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் ஹெய்லி எப்பயுமே ரூடாக தான் பேசுவாள். ஆனால் மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு மாதிரி எப்பயுமே பொலைட்டாகவே பேசுகிறாள். இன்றைக்கி காலையில் பண்ண தவறின சோர்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே போய் சேல் பண்ணால் தான் நமக்கு டெய்லி இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மேயோ சீஸ் எல்லாமே சேல் பண்ண போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நிறையா எனர்ஜியும் இருந்தது, நிறையா டைமும் இருந்தது. ஆனால் என்னன்னு தெரியல, இன்றைக்கி சீக்கிரம் தூங்கணும் போல் இருந்துச்சு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தூங்குறதுக்காக ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தா தான் ஃபோரேஜிங் வந்து லெவல் 9 ஆகிருக்கு. உண்மையாகவே வந்து பயங்கரமாக நமக்கு காசு கிடச்சிருக்கு. ஏன்னா மேயோ சீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாளில் விற்றுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6K கிட்ட கிடச்சிருக்கு.